இதுதான் என்ட்ரன்ஸ் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. செம்ம பிரம்மாண்டமான ஒரு என்ட்ரன்ஸு. அப்படியே என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இடம் வச்சுருக்காங்க. இங்கே தான் ஹெல்ப்பர்ஸ்லாம் இருக்காங்க. அப்படியே உள்ளே போகிறோம். செம்ம பிரம்மாண்டமாக இருக்குது. எல்லாமே கொஞ்சம் ஃபால் சீலிங்லாம் பண்ணி கூட இது ஹை ரூஃபாக தான் இருக்குது. ஸோ இதான் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே இப்படி ஒரு ஏரியா. நான் இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரில, அப்படி இருக்குது. ஸோ இந்த பக்கம் ஒரு என்ட்ரன்ஸ் சின்னதாக இருக்குது. இது ஒரு சின்ன ஓப்பன் ஏரியா மாதிரி விட்டுருக்காங்க. அந்த சைடில் ஸ்விம்மிங் பூல், இங்கேருந்து வியூ இருக்குது. ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிச்சன். ஒரு வாஸ்துப்படி கட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பர்ஃபெக்டாக வாஸ்து வச்சுருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் வாங்கி வச்சுருக்கோம், தண்ணி கிண்ணி எங்களுக்கு தேவையானது, ஏன்னா பசங்களோட வந்திருக்கிறதுனால. ஸோ அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம். இதில் 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. அந்த சைடில் வந்தால் இந்த பக்கமும் வரலாம், இங்கேருந்து வந்தால் இந்த பக்கமும் வரலாம். ஸோ இதில் வந்தோன்னா இப்படி ஒரு டைனிங் ஏரியா மாதிரி இருக்குது. எல்லா இடத்துலையும் பக்காவாக ஏசி போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. செம்ம மெயின்டெனன்ஸு. ஸோ நான் உங்களுக்கு இந்த என்ட்ரன்ஸ் வழியாக வந்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து வந்தால் இந்த பக்கம் இருக்குது. இதுதான் நம்ம வெளியிலேருந்து வந்த வழி. ஸோ அதுலேருந்து இப்படி ஒரு ஏரியா இருக்குது. நிறைய ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது இதில். ஆக்சுவலாக இந்த ரெசார்ட்டோட ஒரு சூப்பர்பான திங் என்னென்னா நிறைய ஓப்பன் ஸ்பேஸு, கொஞ்சம் க்ரீனரிஸாக வச்சுருக்காங்க. உள்ளேயும் ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு பெரிய ஒரு ரிசப்ஷன் ஏரியா மாதிரி சொல்லலாம். இதில் தான் எல்லோரும் இருக்காங்க. பார்த்திங்கன்னா இந்த பொண்ணை பாருங்க. ஸோ எல்லோரும் பசங்கள்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் செம்ம பிஸியாக இருக்காங்க. முகுந்த், எல்லா பசங்களையும் காமிங்க. ஆமாம், எல்லாரையும் தான் காட்டிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா இவன், பார்த்தீங்களா இவனும் ஒரு குட்டி பையன் தானா. இவன் பேர் சாய் கணேஷ்ங்க. எல்லா பசங்களும் விளையாடிட்டு இருக்காங்க. இந்த பாருங்க, அங்கேருந்து ஒருத்தன் வரான். நாங்கள் எல்லோரும் இப்போ தான் ஸ்விம்மிங் முடித்தோம். ஸோ ஸ்விம்மிங் முடிச்சுட்டு ஒவ்வொருத்தராக போய் ரெடி ஆகி வந்துட்டுருக்கோம். வீடியோ யூடியூப். ஸோ இங்கே போனால் ஒரு பெரிய ரூம் டூர். ஸோ இங்கே போனால் ஒரு பெரிய ஏரியா இருக்குது. எல்லா இடத்துலையும் ஆல்மோஸ்ட் 2 ஏசி இருக்குது. ஏசி த்ரோ நல்லா தான் இருக்குது. ஸோ இங்கே சோஃபாஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தா ஒரு ஸ்விம்மிங் ஏரியாவோட வியூ ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ஸ்விம்மிங் பூல். டீசெண்டான சைஸ்டு 4 feet ஸ்விம்மிங் பூல். 4 feet கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, பட் ஸ்டில் நல்லா இருக்குது. ஸோ எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க. பாவம் எல்லோரும் ஒவ்வொருத்தரும் பிஸியாக இருக்காங்க. ஏன்னா இப்போ தான் நாங்கள் ஸ்விம்மிங் முடிச்சுட்டு செம்ம டயர்டில் வந்திருக்கோம். ஸோ அதனால் யாரையும் இப்போ டிஸ்டர்ப் பண்ணி அவங்கள பேச சொல்ல, பட் ஸ்டில் உங்களுக்கு ரூம் டூரை முடிச்சிடுறேன். ஸோ இந்த பக்கம் ஒரு ரூம், இந்த பக்கம் ஒரு ரூம். ரூம்ஸ்லாம் நார்மலாக சொல்லக்கூடாது, இட்ஸ் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. ஸோ இந்த பக்கம் இன்னொரு பெட்ரூம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூமுக்கு வந்து இந்த பக்கம் ஒரு ஸ்விம்மிங் பூல் ஆக்சஸோடு இருக்குது. சூப்பராக இருக்குது இங்கேருந்து வியூ. 2 சைடும் லேம்ப்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. ஸோ வார்ட்ரோப்ஸ் அண்ட் கபோர்ட்ஸ். இதுதான் ரெஸ்ட் ரூம். ஒரு ரெஸ்ட் ரூம் மட்டும் உங்களுக்கு டூர் மாதிரி உள்ளே போகிறேன். ஸோ எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள். ஓ மை காட், என்ன வேறு தெரிஞ்சிட்டேன். ஹாய் மக்களே, ஹாய். ஸோ இதுதான். ஸோ இதோட இந்த இடத்த கட் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதோட ஸ்டாப் பண்ணல. இந்த பக்கம் இன்னொரு பெட்ரூம் இருக்குது, அது ரொம்ப பிஸியாக இருக்குது இப்போது. அதே மாதிரியே மேல் ஃப்ளோர்லேயும் ஒரு வே இருக்குது, அதையும் காட்டிடுறேன் உங்களுக்கு. அப்படியே ரூம் டூரை முடிச்சிடுறேன். ஸோ மேல் ஃப்ளோர் போனேன்னா இங்கேயும் பார்த்தீங்களா, அதே பொண்ணு இங்கேயும் வந்து விளையாடிட்டு இருக்கா. ஸோ இங்கே வந்து ஒரு பில்லியர்ட்ஸ் இடம் இருக்குது. ஸோ இது ஒரு ப்ளே ஏரியா மாதிரி. ஸோ இங்கே ஒரு பில்லியர்ட்ஸ் இடம். அப்படியே போனால் இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு லார்ஜ் சைஸ்டு பெட்ரூம் தான் இதுவும். ஏசி மட்டும் எல்லா இடத்துலையும் இருக்குங்க. ஸோ எல்லா இடத்துலையும் இருக்குது, இங்கே அங்கேன்னு. ஸோ அவுட்டோர் அப்படியே வெளியே வந்தோன்னா இங்கே ஒரு அவுட்டோர் ஏரியா இருக்குது. ஸோ அவுட்டோர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இங்கே லான் ஏரியா மாதிரி இருக்குது. இங்கே அழகாக டைனிங் எல்லாமே செட் பண்ணியிருக்காங்க. நீட்டாக ஒரு கார்டன் ஏரியா அப்படியே இங்கே இருக்குது. செம்ம வியூ, செம்மையாக இருக்குது. இங்கே உட்காந்து நைட்டில் ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே டின்னர் யூஸ் பண்ணலாம். ஸ்பேஸ் நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்களா, இது யார் வீடுன்னு என்னால்
இது ஒரு பெரும் புள்ளியோட வீடு தான், ரொம்ப பயங்கரமான ஆள். அந்த வீடுக்கு அட்ஜஸ்டன்ட்லேயே தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ மேலேருந்து வியூ இருக்குது. ஸோ இதோட இப்போ நான் போர் அடிக்கிறத நிறுத்திக்கிறேன். நீங்கள் நல்லாவே நான் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு டீட்டெயில்டாக ஒரு டூர் காமிச்சிட்டேன். ஸோ அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அது